நம்ம சேனல் கொஞ்ச நாளாக ரொம்ப சீரியஸான கண்டென்ட்டாக போயிட்டு இருக்கிறதால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கலாமேன்னு யோசித்தேன். அதனால தான் இந்த ஒரு முயற்சி. கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் இயர் 2023 வந்த த பெஸ்ட் மூவிஸ், அதாவது ஃபீல் குட் மூவிஸ், இது எல்லாமே ஃபீல் குட் மூவிஸ். பெரிய ஆக்டர்ஸ் படம் எதுவுமே கிடையாது. நம்ம மிஸ் பண்ண, நம்ம நாலேஜுக்கு வராத சில படங்கள், பட் ரொம்ப நல்லா இருந்த படங்கள், பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பர்சனலாக இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ், ரொம்ப நல்ல படங்கள். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைன் அப்பை பாருங்கள். இந்த லைன் அப்பில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இது என்னோட பர்சனல் லைன் அப், பட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கண்டென்ட்குள்ளே போகலாமா? ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபா அவர்கள் நடித்த லக்கி மேன். இது வந்து ஒரு காரை மெயினாக வச்சு காருக்கும் அவருக்கும் இருக்க கனெக்டை பற்றி சொல்கிற படம். ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. கண்டிப்பாக பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இருகப்பற்று. இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லாயிருக்கும். ஸ்டோரி ரொம்ப வெயிட்டான ஸ்டோரி. இன்றைக்கி இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்கிற ஒரு நல்ல படமாக இருக்குது. நிச்சயமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும், எப்படி லைஃப்பை கொண்டு போகணுன்னு சொல்கிற படமாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்க்க வேண்டிய படம். 8வது இடத்துல கிடா. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டோரியோட கண்டென்ட் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட். பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் இயர் வந்த 2023 வந்த படத்தில் இது ஒரு பெஸ்ட் மூவி. 7வது இடத்துல பொம்மை நாயகி. நம்ம யோகி பாபா அவர்கள் நடித்த படம். ரொம்ப நல்ல கதை. பெண் குழந்தைங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற அந்த அப்யூஸை பற்றின ஒரு ஸ்டோரி. இதில் அவர் ஒரு தகப்பனாக எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ஜெயிச்சார், என்ன கடைசியில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத கதை இது. முக்கியமாக ஆம்பளை பசங்களை எப்படி வளர்க்கணும், பெண் குழந்தைங்களை எவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்கணும்னு எடுத்து சொல்கிற ஒரு நல்ல படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். 2023 வந்த இதுவும் ஒரு நல்ல படம். 6வது இடத்துல போர்த்தொழில். நம்ம சரத்குமார் சாரும் அசோக் செல்வனும் நடித்த படம். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. க்ரைம் ஸ்டோரிஸ் விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கலெக்ஷன் வைஸும் ரொம்ப நல்லா கலெக்ட் பண்ண ஒரு படம். குறைஞ்ச பட்ஜெட்டில் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்த ஒரு நல்ல படம். ஸோ இதுவும் 2023 வந்த ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் சித்தா. இது 5வது இடத்துல இருக்குது நம்ம லிஸ்ட் படி. இது வந்து ஒரு பாச போராட்டத்துக்கான ஒரு நல்ல படம். இதுவும் கிட்டத்தட்ட பெண் குழந்தைங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற அப்யூஸை பற்றி சொல்கிற, ப்ளஸ்ஸு பாசத்தை பற்றியும் சொல்கிற ஒரு நல்ல ஸ்டோரி. லாஸ்ட் இயர் வந்த படத்தில் இதுவும் முக்கியமான ஒரு நல்ல படம். பார்க்க வேண்டிய படம். பார்க்காதவங்க நிச்சயமாக போய் பார்க்கலாம். இதுவும் கலெக்ஷன் வைஸ் நல்லா கலெக்ட் பண்ண ஒரு நல்ல படம். குறைஞ்ச பட்ஜெட்டில் பெரிய கலெக்ஷன் எடுத்த ஒரு நல்ல படம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் டாடா. 4th பிளேஸில் இருக்குது. ரொம்ப நல்ல படம். குறைஞ்ச பட்ஜெட்டில் பெரிய கலெக்ஷன் எடுத்த லாஸ்ட் இயர் வந்ததுலேயே இதுவும் ஒரு நல்ல படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பர்சனலாக. நல்ல ஸ்டோரி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு லவ் இருக்கும், நல்ல லவ் இருக்கும். அந்த லவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறமா அவர் என்ன கஷ்டப்படுறாரு, அதுக்கப்புறமா அவங்க எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க, அதுக்கு முக்கியமாக அந்த குழந்தை எவ்வளோ காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஸ்டோரி. பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். பார்க்காதவங்க இந்த படத்தையும் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் குட் நைட். 3வது இடத்துல இருக்குது.
ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்ப ப்ளசண்ட்டான மூவி. அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே, லொக்கேஷன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். முக்கியமா மணிகண்டன் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப கலக்கியிருப்பார். ஹீரோயினும் அதை விட எக்ஸ்ட்ரார்டினரியாக பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு பெஸ்ட் மூவி. லாஸ்ட் இயரோட இதுவும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது இருக்கிற படம் 2வது பிளேஸை பிடிச்ச படம் வந்து யாத்திசை. ரொம்ப நல்ல படம், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. முக்கியமாக ஒவ்வொரு தமிழர்களும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு மனசு வருத்தம்னா, நல்ல படம் பட் நிறைய பேரை போய் ரீச் ஆகல அப்படின்றது எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸான படம். லாஸ்ட் இயர் வந்ததில் தி பெஸ்ட் மூவி. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்ச படம் அயோத்தி. த பெஸ்ட் மூவி. லாஸ்ட் இயர் வந்த எல்லா மூவிஸ்லேயுமே இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதனால் இதை நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். மற்றவங்களுக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் தப்பில்லை, இது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா தமிழர்களை பெருமையாக பேசக்கூடிய ஒரு எத்தனையோ படத்தில் இதுவும் ஒரு முக்கியமான படம். நம்பி வந்தவங்கள தமிழன் என்றைக்குமே கைவிட மாட்டான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு நல்ல படம். ஜாதி, மதம், மொழியை தாண்டி உதவி செய்யக்கூடியவன் தான் தமிழன் அப்படின்னு எடுத்து சொல்கிற படம். ஸ்டோரி வைஸும் செம்ம கண்டென்ட். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். இது நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சசிகுமார் சாரோட கரியர்லேயே த பெஸ்ட் மூவி. லைனப்ஸ் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பெரிய ஆக்டர்ஸோட படங்கள், பெரிய படங்களோட லைனப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. நம்ம இதுக்காக ₹1 கூட செலவு பண்ண போகிறதில்ல. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்னங்க ஆக போகுது? யோசிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதால உங்களுக்கும் சில நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கிடைக்கும். எனக்கும் என் ஃபேமிலியில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே, பிகாஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே எனக்கு ஃபேமிலி தான். ஸோ என்னோடய ஃபேமிலியில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்களேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இன்னும் அதிகமாக எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு தோணும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.